எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரோஹிணி தியேட்டரில் நம்ம எக்ஸ்ட்ரீம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்பெஷல் ஃபேன் ஷோ ஃபேன்ஸு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் வந்து படம் பண்ணுற எங்களுக்கே வந்து சார் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. சில விஷயங்கள் எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் நமக்கே சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கே அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக்கோட சேர்ந்து நம்ம பார்க்கும்போது சத்தியமாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் பெரிய ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த மாதிரி சின்ன படங்களில் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் மேலும் மேலும் நம்மளால் நிறைய படங்களில் நடிக்க முடியும், நிறைய படங்கள் தயாரிக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் நம்ம டீமுக்கு எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எஸ் இங்கே இருக்கீங்களா? சார் இங்கே இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ சத்தியமாக ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரிவ்யூ போட்டிருந்தீங்கல்ல சார், நீங்கள் ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீமியர் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது அந்த விஷயம் தான். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் செம்மையாக வேலை வாங்கியிருக்காரு நம்ம டைரக்டரு. ஸோ எல்லாத்துக்குமே சூப்பர் சார், ஆல் த வெரி பெஸ்ட். மாதிரி நடிச்சிருப்பாரு சத்யமா சார். நானே ஷாக் ஆகிட்டேன் நிறைய இடத்துல. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். எடுத்தோன்னே அப்படி ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பட் 80% எஸ், ஓகே, கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா எப்படி இதே மாதிரி த்ரில்லர் மூவி தான் பண்ணுவீங்களா, இல்லை அடுத்து வேறு ஏதாவது ஒரு காம் ரொமான்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? சொல்ல முடியாது, நல்ல சப்ஜெக்ட் வரதை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலிக்காக தான், ஆக்சுவலாக 13 above அவங்களுக்காக தான் எடுத்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான். இப்போ வரைக்கும் 60% ஓகே. ஆடே தான் வந்து ஆண்களுக்கு வந்து சபல புத்தியை கொடுக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதுதான் முழுக்க முழுக்க காரணம் சொல்லிட முடியாது. அவங்கள வந்து நம்ம இப்போ ஒருத்தவங்க பசிக்குதுன்னும் போது எதிர்க்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த பசியை நம்ம தூண்டுற மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நல்லா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தான் கருத்து. அவங்களோட பார்வையும் அதுக்கு கண்டிப்பாங்க. ஆனால் அந்த பார்வையை தூண்டுறது நாம தானாங்க. பெண்களாக இருந்துக்கிட்டு நாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து என் ட்ரெஸ்ஸு என் உடம்பு அப்படி சொல்லும் போது என்னன்னா அவங்களுக்கு ஒரு இது தோணுது இல்லையா? இவர் ஒருத்தவங்க சாமியாக செலியாக தான் பார்க்க முடியும். சரி, நீ அரைக்குறையாக தான் நான் நிற்பேன் அப்படி என்னன்னா அந்த லுக்கு அங்கே தான் போகும். அவங்களுடைய ஆர்வங்களை தூண்ட தான் செய்யும். ஸோ அதுக்காக இல்லைம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக ஆடை அணியும், சுதந்திரமாக வெளியில் வர்றதுக்கும் வந்து பல போராட்டங்கள் வந்து கரெக்டு தாங்க. சுதந்திரமாக நடந்து வர்றது இப்போ எதுவும் இல்லைங்க. அடுத்தவங்களை வந்து உணர்ச்சிகளை தூண்ட வேணாம் தான் சொல்கிறேன். நீங்கள் ஆடைகள் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள், ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது மூவியில். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். இருக்காங்க. ஆமாம், அதான் எல்லாருக்குமே தப்பான விஷயங்கள் அடிக்டாக இருக்காங்களா. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. புரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் செட் ஆகும். எல்லாருக்கும் அவங்கவுங்க கேரக்டர் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம். அதான் நல்ல மெசேஜ் இருக்கு. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட பட்ஜெட் என்னன்னு கேட்டிருந்தோம். அந்த பட்ஜெட்டுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்பவே நல்லா இருந்தது. சோஷியல் மெசேஜ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மைண்ட் செட்டையும் புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால ஓகே தான், ஆனால் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். புரியல. க்ரைம் சீன்லாம் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், ரெட் பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க படத்தில். லாஸ்ட்டாக டீசெண்ட் ஆகிறாங்க, எல்லாம் டீசெண்டாக ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறாங்க. ஜென்ஸை தான் தப்பாக காட்டுறாங்க. ஆமாம், ஜென்ஸை தான் காட்டுறாங்க. நல்லா தானே போகுது படம். நல்லா இருந்துச்சு. ஆமாம், ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் நல்லா போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் நல்லா இருக்கு.
ஸ்டோரி சூப்பராக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போதைப் பொருள்லாம் கொஞ்சம் இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் தான் மெயின், நல்லா இருக்கு ஸ்டோரி. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கா, அவங்களுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆன்லைன் ஃப்ராட்லெண்ட் பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுவும் ஏமாந்துடாமல் அப்படியே எப்படி சைக்கோ வராங்க அந்த ஆன்லைன் ஃப்ராட்லெண்ட் மூலயமா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கற்றுக்கணும், லைக் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரி ஈவலாக வந்து திங்க் பண்ணுன்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. 60 வயசு 70 வயசு பார்க்க வேண்டிய படம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த ப்ரொடியூசர் வந்து அருமையாக நடிச்சிருக்காரு, இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் உண்மையிலே கரெக்டாக இருக்குது. இனிமேல் ரீல்ஸ் போடுறவங்கள பார்த்து போடுங்க ரீல்ஸ்லாம், ஏன்னா ரீல்ஸ் தான் மெயின் இந்த படத்துக்குள்ள மெயின் காரணமே. அதாவது 20 பார்க்கறதோட 60 வயசு ஆளுங்க தான் அதை பார்க்கலாம், அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். பிறகு உண்மை சம்பவம் தான் இது, 60 வயசு ஆட்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க. கண்டிப்பாக இருக்குது. பார்க்கு பீச்செலாம் போய் பாருங்கள், அவங்க வாக்கிங் போகிறாங்களா எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல, புரியுதா? வயசு பொண்ணுங்க நல்ல ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு வாக்கிங் போவோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், புரியுதுங்களா? ஆனால் அந்த 60 வயசு இந்த முதியவருங்க ஐயோ என்னப்பா ஏன் இப்போ நான் யூத்து மாதிரி இருக்கிறேன்ப்பா, நான் பூத்து கிடையாதுப்பா. அதாவது இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து அவங்க பார்க்க வேண்டிய படம் தான். 2 கிட்ஸும் பார்க்கலாம், 90 கிட்ஸும் பார்க்கலாம், 80 கிட்ஸும் பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. ரஷிதா வந்து அவங்க இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் இருக்கிற மாதிரி தான் தெரியல. ஆனால் வந்து அவங்களே ஒரு கிளாமராக இருக்கிறாங்களே அந்த படத்தில், அவங்களுக்கு அந்த கேரக்டர் செட்டாக இருக்கா? கண்டிப்பாக செட் ஆகுது.